அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொலி வாயிலாக இந்த பரிசுத்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்று நாமத்தினாலே ஆர்லோயமொழி படைசலம் டிஸ்ட்ரிக்ட் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போமாக. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறதான இந்த ஆன்லைன் ஆராதனையுடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுகிறதான பாடல்கள், ஜெபங்கள், சாட்சியின் பகுதிகள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தையின் தியானங்களை என்னை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காணொலி மூலமாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய கரத்தில் தருகிறோம். என் ஜனங்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக என் தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் கொடுத்துள்ளும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். என் ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே, இந்த கூட்டத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறதான கூப்பிடுதல்களை ஜெபத்தை என் கர்த்தர் கேட்டு நீர் தாமே ஆசீர்வதித்துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாமே அசைவாடும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். பாகம் எடுக்கிற, நடத்துகிற, தேவ செய்தியை கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மறைத்து என் ஆண்டவரை வெளிப்படும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடக்கம் முதல் முடிவரை நீரே இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 130வது பாடல், பாடிடவாரும் தேவனை அன்பவர், வானம் புவியும் பாடட்டும் அன்பவர், ஆத்மா விழித்தெழும்பட்டும், உள்ளங்கணிந்து பாடட்டும், இயேசுவுக்காய் பாடிடுவோம் அன்பவர் என்கிற பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போமாக. பாடிடவாரும் தேவனை அன்பவர், வானம் புவி ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த பெரிதான கிருபைக்காக அவரை துதிக்கிறோம். வருகிற நாட்களிலும் 10வது வகுப்பு 12வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காகவும், இந்த நாளில் நடைபெறும் ஆராதனைக்காகவும், சபை விசுவாச பிள்ளைகளுக்காகவும், ஊழியர்களுக்காகவும், ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபத்திற்கு ஒரு துணையாக ஒரு பல்லவியை பாடின பிற்பாடு சகோதரி மனோரதி அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓ கலீலியனி தாரும் தங்கி பலன் ஆயுட்காலமெல்லாம் வாரும் என்னோடனே. மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த இந்த 2025ஆம் ஆண்டின் கடந்த 2 மாத காலம் வரைக்கும் கர்த்தாவே, நீர் எங்கள் திருச்சபை ஜனங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊர்களையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உபத்திரவங்கள்
பாடுகள், நிந்தனைகள், அவமான நிறைந்த உலகத்திலே என் தேவனுடைய கண்கள் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வைத்து நீர் பாதுகாத்து கர்த்தாவே, இந்த 3வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு என் தேவன் கிருபை அளித்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நாங்கள் ஒன்றுமில்லைப்பா. அப்பா, நாங்கள் கடந்த நாட்களிலே எங்கள் சொல்லாலும் எங்கள் செயலாலும் எங்கள் சரீர அவயங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் உமது பாதப்பள்ளி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உமது அக்கினிமயமான கண்களை கொண்டு எங்கள் பாவங்களை சுட்டரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உமது நாம மகிமைக்கென்று எங்களை நீர் தெரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இப்போதும் தகப்பனே, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற பாவங்களை நீர் மன்னித்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நாங்கள் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆலயத்திலே நாங்கள் உமக்கு பிரியமான ஆராதனை செய்து உம்மை கர்த்தாவை உயர்த்துவதற்கும் கர்த்தாவே, எங்கள் ஆராதனை நிமித்தம் உமது நாம மாத்திரம் மகிமைப்பட எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தகப்பனே. அப்பா, உமது சாயலை பெற்ற நாங்கள், உமது ஜீவனை பெற்ற நாங்கள் தகப்பனே, உம்முடைய நாமம் ஒருபோதும் வீணிலே வழங்காதவாறு தகப்பனே எங்களை நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்கள் திருச்சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராகவும் தனித்தனியாகவும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் திருச்சபையை நடத்துகிற ஊழிய பிள்ளைகளை உமது கரத்திலே தருகிறோம் அப்பா. உமது ஊழிய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழிய பிள்ளைகள் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடப்பதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தியபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமது கிருபை எங்களை அனுதினமும் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே பல்வேறு விதமான தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கப்பா. அவனமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாக்கியவான்களாய் இருந்து தகப்பனே, ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலும் உம்முடைய பேரின்ப நதியினாலும் நாங்கள் எங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு என் அப்பா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் இரட்சணை சேனை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இரட்சணை சேனை திருச்சபையிலே ஸ்தாபனத்திலே நடக்கிற சுவிசேஷ பணி, சுகாதார பணி, கல்வி பணி, சமூக பணி, ஒவ்வொரு பணியையும் நீ ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. இந்த பணிகள் நிமித்தம் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் தகப்பனே, உம்முடைய சத்திய வேத வசனம் கேட்கக்கூடாத காலமாக இருக்கிறபடியினால் தகப்பனே, அப்பா, என் தேவன் தாமே மனமிறங்கி தகப்பனே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அன்று சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு அப்பா எழுத்திலும் ஞானத்திலும் சாமர்த்தியத்திலும் கல்வியிலும் விருத்தியடைந்தது போல எங்கள் பிள்ளைகளும் இந்த வருஷ கடைசியிலே நல்ல முறையில் உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நல்ல முறையில் பரீட்சை எழுதி வெற்றியை பெறுவதற்கு என் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களின் பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னிரப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தகப்பனீரப்பா. எங்கள் பிள்ளைகள் பலகீனத்தோடு ஆஸ்பத்திரி வீடுகளும் அங்கலாய்ப்போடு காணப்படுகிறார்கள். அவர்களையும் என் தேவன் நினைத்து கர்த்தாவே உமது வார்த்தையை அனுப்பி நீர் பரிசுத்தப்படுத்தி அவர்களை குணமடை செய்து உங்கள் சாட்சியாக ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துக்கள் சோதனைகள் வந்த போதிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை மறுதலியாதவாறு கர்த்தாவே இனி மேலும் கர்த்தாவே நாங்கள் பரிபூர்ணம் அடையினால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி நாங்கள் தரித்திரப்படுகிறனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி எங்கள் படியை ஒவ்வொரு நாள் நீர் அளந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் புற ஜாதிகளுக்கு முன்பாக எங்கள் இரட்சணை சேனை வீரர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே குன்றிலிட்ட விளக்கை போல பற்றி எறிய என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக தகப்பனே, எங்கள் இரட்சணை சேனை திருச்சபையிலே பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்து நிமித்தம் அநேக பாடுகள், இக்கட்டுகள், துன்பங்கள் உண்டு தகப்பனே. எல்லா
எல்லாவற்றையும் கர்த்தாவே அன்று உமது ஊழியத்தின் பாதையிலே அநேக பாரங்களை நீ சுமந்தீரப்பா. அதுபோல உமது பிள்ளைகள் சகித்து கர்த்தாவே ஆத்தும் அறுவடைக்கென்று வாழ்வதற்கு என் அப்பா கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைந்த ஊழிய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா வாலிப பிள்ளைகளை உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்க கிருபை வரங்களை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை முதல் மாலை வரை எங்கள் திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஆராதனையிலும் என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா அந்த ஆன்லைன் ஊழியங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த ஊழியத்தை பார்த்தாலாது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உதிக்காதா என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே பொது பலனை கொடுத்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து பறக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்கிறதுனால் மாத்திரமல்ல தகப்பனே அப்பா, அன்று லீதியாள் பவுல் பிரசங்கத்தை கேட்டு அவள் உள்ளத்தை திறந்த தகப்பனப்பா, எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் திறந்து நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக எல்லாவற்றையும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடு ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நமது இரட்சணிய சேனையின் விசுவாச பிரமாணம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டது என்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையும் ஆகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூரணருமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்க்கீக வணக்கத்திற்குரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களும் ஆகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கிறது என்றும் அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதராகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் தங்களுடைய தூய்மையையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும் அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாயும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும் ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்குள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தினால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிராயச்சித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் ரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றும் அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறான் என்றும் விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சார்ந்திருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய சிலாக்கியமாய் இருக்கிறது என்றும் அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் குற்றமற்றதாய் காக்கப்படக்கூடும் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்துமாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11 முதல் 20 முடிய. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்டனை அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தியனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறிக்கிறவன் தீர்க்காயசையும் பெறுவான். இரத்த பலிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் திருப்தி ஆவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு
தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்குள் தப்பான் என்பவைகளே. இந்த வார்த்தையின் மூலம் நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு ஆஹா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அநேகம் நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மைகள் தேவன் செய்திருக்கிறார். அந்த வகையிலும் இந்த வேளையிலே கடந்த 2-3 வருடங்களாக ஸ்கின் ப்ராப்ளம் மூலம் அலர்ஜியாகி நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். நான் நிறைய மெடிசின்ஸ் எடுத்தேன், அநேகம் ஹாஸ்பிட்டல் போனேன், ஆயுர்வேத சாலையிலெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. என்னோட 2 கை வெள்ளையும் நம்மளோட ஹேர்ன்ற கலரில் இருந்துச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன்னு சொன்னால் எனக்கு அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. தேவன் எனக்கு பூர்ணமாக ஒரு விடுதல் இப்போ தந்திருக்காங்க. எப்படின்னு சொன்னால், நான் பொருத்தனை பண்ணி என்னோடய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு மன்றாடி ஒரு பொருத்தனை பண்ணினேன். அப்பிரகாரம் நான் ஜெபம் பண்ணும்போது என் பிரார்த்தனை தேவன் கேட்டார். அதுக்கு தகுந்த ஒரு மறுபடியும் தேவன் தந்தார். அதிலிருந்து ஒரு பூர்ணமான விடுதலை தந்து எனக்கு நல்ல அந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து பூர்ணமாக ஒரு விடுதல் கிடைத்தது. அதற்காக தேவாதி தேவனுக்கு என்னுடைய ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து 1000 கோடி நன்றிகள் தெரிவித்து கொண்டு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு எங்கும் உண்மையுள்ளவனாயிரு. ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேதவசனம் நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் மற்ற மனுஷர் அவரிடத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது வழக்கம். இந்த உலகத்திலே நாம்
வாழ்கிறதான இந்த வாழ்க்கையிலே உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய காரியத்திலே எந்த மனுஷனெல்லாம் உண்மையுள்ளவனாக இருந்தாரோ அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வேதத்திலே யாரெல்லாம் கர்த்தருக்குள் உண்மையாக இருந்தார்களோ, கர்த்தரிடத்தில் உண்மையாக இருந்தார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் வைத்த பணியிலே, கர்த்தர் வைத்ததான ஸ்தலத்திலே, ஆண்டவர் வைத்ததான நாட்களிலே, கர்த்தர் வைத்ததான சகல காரியத்திலே எந்த மனுஷனெல்லாம் உண்மையுள்ளவனாக இருந்தாரோ கர்த்தர் அவர்களை எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கும்படியாய் போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, தாவீது என்கிற தெய்வ மனுஷர் கர்த்தரிடத்திலே உண்மையாக இருந்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே இந்த வேத போதில் நாம் வாசிக்க முடிகிறது. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லும் பொழுது அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ள மனுஷன் யார் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆசாரியன் இந்த தாவீது என்கிறதான தேவ மனுஷனை குறித்து வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்கிறோம். சவுல் என்கிறதான அந்த ராஜா அவர்கள் இந்த தாவீது என்கிறதான மனுஷனை கொலை செய்யும்படியாக அவரை துரத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இந்த மனுஷன் அகுதூப் என்கிறதான இந்த ஆசாரனுடைய மகனாகிய இந்த அகிமெலேக் என்கிற மனுஷனிடத்தில் போய் சாப்பிடுவதற்கு அவர்கள் ஏதாவது இருக்கும் என்று சொல்லி விரவன வேளையிலே அந்த இடத்திலே பரிசுத்த சமூகத்து அப்பங்களை எடுத்து அந்த மனுஷன் புசிக்கும்படியாய் கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் இந்த மனிதர் அந்த இடத்திலே கோலியாத்தை தாவீது எந்த பட்டயத்தை கொண்டு அந்த இடத்திலே வீழ்த்தினானோ அந்த பட்டயத்தை கொண்டு அந்த பட்டயத்தை மறுபடியும் இந்த மனுஷனுடைய கரத்திலே அவர்கள் கொடுத்து திரும்ப மறுபடியும் அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியத்தை செய்ததான அந்த வேளையிலே இந்த காரியம் இந்த இடத்திலே தூவைக்குங்கிறதான மனுஷன் மூலமாக இந்த இடத்திலே ராஜாவாகிய சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த சவுல் இந்த காரியத்தை அனுப்பின கேட்ட உடனே தானே அந்த மனுஷனை சந்தித்து, நீ ஏன் இந்த காரியத்தை எனக்கு செய்தாய், ஏன் இந்த காரியத்தை எனக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல கேட்ட வேளையிலே அந்த ஆசாரியனாகிய அகிமெலேக் சொன்னதான வார்த்தை தான், இந்த இடத்திலே ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படியாக செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ள இந்த தாவீது என்கிற மனுஷனை போல் யார் உம்முடைய அரசாங்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த மனுஷன் கூறுகிறதை பார்க்கிறோம். ஏன் தாவீதை குறித்து இப்படி ஒரு காரியத்தை இந்த ஆசாரியன் கூறுகிறான் என்று சொன்னால், இந்த தாவீது என்கிறதான தேவ மனுஷர் அவர்கள் இந்த இடத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டதான ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே ஆடுகளை மேய்க்க தன்னுடைய தகப்பன் மூலமாக ஆடுகளை மேய்க்கும்படியாக இந்த மனுஷர் அந்த இடத்திலே அனுப்பப்பட்ட வேளையிலே தன் கரத்திலே கொடுக்கப்பட்டதான ஆடுகளை இந்த மனுஷன் அநேக நேரத்திலே சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் விலைக்கு பாதுகாத்தார். ஆண்டவர் இந்த உண்மையை அந்த மனுஷன் தன்னுடைய தகப்பன் கொடுத்ததான அந்த பணியிலே தன்னுடைய கரத்தினிகளாய் கொடுக்கப்பட்டதான அந்த ஆடுகளை மேய்க்கின்றதான அந்த பணியிலே அந்த மனுஷன் மிகவும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அந்த ஆடுகளை ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் அந்த ஆடுகளை பீறி போடும்படியாக சாப்பிடும்படியாய் வந்த வேளையிலே இந்த மனுஷன் தன்னுடைய ஜீவனையும் பொருட்டாக எண்ணாதபடிக்கு அந்த ஆடுகளை அந்த சிங்கத்தினுடைய வாய்க்கு விலைக்கு அந்த மனுஷன் பாதுகாத்த இந்த காரியத்தை கர்த்தர் அறிந்தபடினாலே அந்த மனுஷன் கர்த்தரை உண்மையுள்ளவன் என்று சொல்லி நம்பினான். இதில் பார்க்கும் பொழுது தாவீது என்கிற தேவ மனுஷனும் கர்த்தரத்திலே உண்மையுள்ள மனுஷனாயிருந்தார். அதே போல கர்த்தரும் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்ததான அந்த உண்மை நிலைமை அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி தாவீது தன் வசமாக விடப்பட்டதான அந்த மந்தைகளை குறித்து கரிசனை உள்ள மனுஷனாய் இருந்தபடினாலே கர்த்தர் இந்த மனுஷனை உண்மையிலவனாய் கண்டார். அது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விடுதலையை அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கும்படியாக அந்த இடத்துல அவர் திட்டம் பண்ணினார். அது நிமித்தமாக இந்த மனுஷன் ராஜ சமூகத்தில் நின்று இந்த சவுல் என்கிறதான ராஜாவுக்கு எப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி வந்து அவனுடைய வாழ்வை அலைக்கழித்து போடுமோ அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இந்த மனுஷன் போய் அவனை விடுவிக்கும்படியாக அந்த இடத்துல அந்த பொல்லாத ஆவிலிருந்து இந்த மனுஷனை காப்பாற்றும்படியாக அவருடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும்
சுரமண்டலத்தை வாசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றான். கர்த்தர் அந்த மனுஷனை அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது அவனுக்கு அநேக சோதனைகள் வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் அந்த உண்மையை பார்த்து அந்த மனுஷனுக்கு அநேகர் அந்த இடத்துல பரிந்துரை செய்யும்படியாய் கிருபை செய்தார். அவனுடைய நண்பனாகிய யோனத்தான், சவுலின் மகனாகிய யோனத்தான் அவனுக்காக அந்த இடத்துல ராஜ சமூகத்திலே அந்த இடத்துல தாவீதினுடைய அந்த காரியங்களுக்காய் உண்மை நிமித்தமாக தன்னுடைய தகப்பனாகிய சவுல் ராஜாவிடம் அவனுக்காக அந்த இடத்துல அவன் பரிந்து பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காரியமெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையிலே நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த சவுல் ராஜா சொன்ன பிற்பாடு மறுபடியுமாக இந்த தாவீது இந்த மனுஷனுக்கு நன்மை செய்யும்படியாக, சவுல் ராஜாவுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் தொடர்ந்து அந்த அரண்மனையில் நின்று எப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி இந்த மனுஷனை இந்த இடத்திலே கடினப்படுத்தும்படியாக துன்பப்படுத்தும்படியாய் வருமோ அப்பொழுதெல்லாம் இந்த மனுஷன் சுரமண்டலத்தை வாசித்து அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறதான பணியை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் இந்த மனுஷன் நாம் வயத்தில் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது சவுல் இந்த தாவீது என்கிறதான தேவ மனுஷர் இந்த சவுலை அந்த இடத்திலே காப்பாற்றும்படியாக சுரமண்டலம் தன்னுடைய கரத்தினாலே வாசித்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சவுல் என்ன செய்தார் என்று சொன்னால் தாவீதை ஈட்டினாலே சோரோடை சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சவுலுக்கு விலகினதினாலே கர்த்தர் அந்த இடத்திலே அவனை காப்பாற்றும்படியாய் கிருபை செய்தார். இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே அநேக ரீதியில் என்ன காரியம் செய்தாலும் இந்த மனுஷன் கர்த்தரிடம் விசாரிக்காதபடிக்கு அவன் செய்வதே இல்லை. எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து அவர் எல்லா காரியத்தையும் நடப்பித்தபடினாலே இந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் எப்படி ஒரு உண்மையில மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய வாழ்வின் மூலமாக அறிந்து கொண்டதை நம்மால் வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் கர்த்தருக்காய் செய்த காரியம், எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து செய்தபடினாலே கர்த்தர் அந்த உண்மையின் வாழ்வை பார்த்து அந்த மனுஷனை கடைசி நாட்களில் பார்க்கும் பொழுது தன்னுடைய வயதிலே அந்த மனுஷன் ராஜரீக வாழ்வை பெறுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 30 வயதிலே ராஜாங்க வாழ்வை அந்த மனுஷன் பெறுகிறான். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட இந்த மனுஷன் கர்த்தரிடத்திலே உண்மையாக இருந்தபடினாலே கர்த்தர் அந்த மேன்மையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக தானியேல் என்கிறதான தேவ மனுஷர், அவர் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாக இருந்தார். குறிப்பாக வேத விஷயத்தில் அவர் உண்மையாய் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிதான வேளையிலே அந்த இடத்திலே நாம் தானியேலுங்கிறதான மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தானியேல் என்கிறதான தெய்வ மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷர் அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதான தேவ மனுஷன். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபித்ததான அந்த ஜெபத்தினுடைய உண்மை கர்த்தர் பார்த்தார். மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த பணியிலே அவனுடைய உண்மையை பார்த்தார். மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய பணியின் நாட்களிலே யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவே இல்லை. மாத்திரமல்ல, வேத விஷயத்திலே இந்த மனுஷன் மிகவும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய அந்த பிரபுக்கள் அவனை குற்றப்படுத்தும்படியாக எழுமினதான பிரபுக்கள் சொன்னதான அந்த காரியம் என்னவென்று சொன்னால் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் நாம் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அநேக நிலைமைகளில் பொருளாதார காரியத்திலே, பண காரியத்தில், எந்த காரியத்தில் நான் இந்த மனுஷனை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சுற்றித்திருந்த வேளையிலே அந்த மனுஷனிடத்தில் எந்த விதமான குற்றத்தையும் அவனுடைய பணியிலும் அவனுடைய சமூகத்திலே கொடுக்கப்பட்டதான எந்த பொறுப்பிலும் அவர்களால் கண்டுபிடிக்க கூடாது இருந்தது. ஆனால் இந்த இடத்திலே அவங்களுக்கு சொன்னதான காரியம் அவனுக்குள்ளாக ஒரு சதியை ஏற்படுத்தி வைத்து அந்த மனுஷனை வேத விஷயத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக முற்பட்டார்கள். ஆனால் இந்த தானியேல் அதை குறித்து அவர் எந்த விதமான விசனம் அடையவில்லை, பயப்படவில்லை. அந்த மனுஷன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே அங்கே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக தினந்தோறும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த மனுஷர் இந்த காரியத்தை கூட்டம் கூடி வந்து காண்கிறார்கள். தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை அவர்கள் கண்டார்கள். வேத விஷயத்திலே மாத்திரம்
இந்த மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடினாலே அந்த மனுஷனுக்கு இந்த தீங்கு வர ஆரம்பித்தது. இந்த தீங்கு நிமித்தமாக அந்த மனுஷனை அந்த இடத்துல சிங்கக்கவிலே தூக்கி போட்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய உண்மை நிமித்தமாக கர்த்தர் சிங்கத்தின் மத்தியில் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு இந்த மனுஷனை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் ஆண்டவர் கொடுத்ததான அந்த பொறுப்பில், கர்த்தர் கொடுத்ததான அந்த எல்லா விதமான காரியத்திலும், கர்த்தர் கொடுத்தான சகல காரியத்திலும், எல்லா விதமான ஆளுகையின் காரியத்திலும் இந்த மனுஷன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வேத விஷயத்திலே இந்த மனுஷன் மிகவும் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே கர்த்தர் எல்லா தீங்கும் விலைக்கு இந்த மனுஷனை பாதுகாத்தார். மாத்திரமல்ல, அவனுக்கு அடுத்த கட்ட மேன்மையின் வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் மோசேங்கிறதான தேவ மனுஷனை குறித்து பார்க்கிறோம். மோசேங்கிறதான தேவ மனுஷன் அவர் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். ஆண்டவராகிய தேவன் அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய வாழ்வை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் கொடுத்ததான பொறுப்பை இந்த மனுஷன் மிகவும் உண்மையாக உத்தமத்தோடு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்படியாக இந்த மனுஷனை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை அந்த மனுஷன் வழிநடத்தி கொண்டு வரும்படியான பாக்கியத்தை பெற்றார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வீட்டில் இந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கூறுகிறார். என்னாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கூறுகிறார் இந்த மனுஷனை குறித்து, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரிகள் அவரை குறித்து தீமையான காரியத்தை இந்த இடத்துல சொல்லும் பொழுது, அவன் மாத்திரமே எத்தியோப்பியா தேசத்தில் அந்த மோசேங்கிறதான தேவ மனுஷனுக்கு ஒரு மனைவி இருந்தால், அந்த மனைவியிடம் போய் அவனுடைய சகோதரியும் ஆரோனும் மிரியாம் போய் சொன்னதான காரியம், இந்த மனுஷனோடு கூட தான் கர்த்தர் பேசுவாரோ, எங்கள் மூலமாய் பேச மாட்டாரோ என்று சொல்லி தூசண வார்த்தைகளை பேசின வேளையிலே கர்த்தர் இந்த மனுஷனை குறித்து சாட்சி கூறுகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். என்று சொன்னால் அவனுடைய வாழ்வு அவிதமாய் அமைந்தது. வனாந்திரத்திலே ஜனங்களை வழிநடத்தி வந்ததான அந்த வேளையில மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் தொடக்க நாள் முதற்கொண்டு அவன் தன் ஜனத்துக்காய் பாடுபடுகிறதான மகன் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருந்ததான சகல ரீதியிலும் சகல காரியத்திலும் கர்த்தருடைய வீட்டில் இந்த மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை சாட்சி கொடுக்கிறதான ஒரு வாழ்வை இந்த மனுஷன் வாழ்ந்தார். ஆகவே தான் கர்த்தர் அந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டார். உலகத்தில் எந்த மனுஷனும் கிடைக்கப்பெறாத ஒரு மேலான ஒரு பாக்கியம், கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிறதான ஒரு பாக்கியம். இந்த மனுஷன் அந்த பாக்கியத்தை பெற்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் உண்மையாக இருந்ததான அந்த மோசையை கர்த்தரை சாட்சி கிடைக்கும்படியாக செய்தார். மாத்திரமல்ல, கர்த்தர் தன்னை இந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு முந்தைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னாகும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். அவன் எனக்கு என்னுடைய வீட்டிலே உண்மையாக இருந்தபடினாலே நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் கூறுகிறார். அப்போ எந்த மனுஷன் எல்லாம் இந்த உலகத்திலே கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆலயத்திலே நம்ம கொடுக்கப்பட்டதான் பணியிலே உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சகோதரனாகிய சில்வான் என்கிற மனுஷனுடைய உண்மை குறித்து இந்த இடத்துல பேதுரு கூறுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு சில்வான் என்கிற மனுஷனை குறித்து கூறும் பொழுது, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சிகரிக்கும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த இடத்துல சில்வான் என்கிறதான அந்த ஊழியக்காரை குறித்து அவனுடைய ஹெட் பாஸ்டர் அந்த இடத்துல பேதுரு ஒரு அழகான சாட்சி கொடுக்கிறான். ஊழியத்திலே அவனுடைய உண்மை குறித்து. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஊழியத்தினுடைய உண்மை குறித்து அவனுடைய தலைமை போதகர் கூறும் பொழுது, அந்த உண்மையுள்ள மனுஷனை நம்பி கரத்தில் நான் அந்த நிருபத்தை அந்த கடிதத்தை நான் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கூறுவதை நம்மால் வாசிக்க முடிகிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்குள்ளாக உண்மையாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய காரியத்திலே தாவீதை போல உண்மையாக இருக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல வேத விஷயத்திலே தானியேலை போல நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, மோசேங்கிற தெய்வ மனுஷனை போல தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே, தனக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்திலே, தனக்கு கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய வீட்டிலே, அது மாத்திரமல்ல சில்வானை போல தனக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியத்திலே, அது மாத்திரமல்ல எல்லா காரியத்திலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவராக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை நமக்காக தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அந்த வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு உண்மையாக ஜீவிக்கும் பொழுது அநேக விதமான தீமையான காரியங்கள் நம்ம மீது சுமத்துவார்கள், அநேக பழிகளை நமக்கு சுமத்துவார்கள். ஆனால் கர்த்தர் எப்படி இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து சகித்தார்களோ அதே போல நாம் கர்த்தரை போல இந்த உலகத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு அதற்குரியதான ஸ்திரத்தன்மை தர வல்லவராக இருக்கிறார். அதற்குரியதான சகிப்புத்தன்மை தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது நிமித்தமாக வருகிற எல்லா தீங்கும் விலக்கி ஆண்டவர் நம்மை காத்து கொள்ள வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்டதான பணியிலே, பொருளாதார காரியத்திலே, நமக்கு கொடுத்ததான ஊழியத்திலே, நமக்கு கொடுத்ததான சகலவிதமான ஆலய பணிகளிலே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான எல்லா பொறுப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னை காண்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்னை காண்கிறாங்கிறதான அந்த பயத்தோடு கூட அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற தருணத்தில் நாம் இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவு நாட்கள் அப்படிப்பட்டதான உண்மையான வாழ்வை நான் வாழவில்லை சுவாமி, இனிமேல் நான் வாழும்படியாக என்னை தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தத்தம் செய்வோம். தேவன் தாமே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவா என்னை படைக்கிறேன், இதோ என் யாவும் தாரே, உந்தன் மாநேசம் எந்தனை பந்திப்பதினா, என் நேசம் பாசம் யாவையும் இதோ அங்கே அறியும், உம்மால் காக்கப்பட்டென்றும் நான் நிலைத்திருப்பேன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, எனதெல்லாம் படைத்தேன், பூரண ரட்சிப்படைந்தேன், மீட்பர் இரத்தத்தால். என் மனம் சித்தம் யாவுமே சந்தோஷமாய் நான் தாரேன், பூரணமாய் சுத்தம் செய்யும் தீமையை நீக்கும். தாரேன் என் முழு ஜீவனை, கேளும் என் விண்ணப்பத்தை, சொந்தமானதால் இப்போ நான் படைக்கிறேன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, எனதெல்லாம் படைத்தேன், பூரண ரட்சிப்படைந்தேன், மீட்பர் இரத்தத்தால். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆளின்
ஆராதனையின் மூலமாக என் கர்த்தரை தரிசிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கும் உண்மையுள்ளவனாயிரு என்கிற தலைப்பிலே நாங்கள் வேத வசனத்தை தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, இன்னுமாக தாவீதை போல, ஆண்டவரே தானியங்கிறதான தேவ மனுஷரை போல, மோசேங்கிற தேவ மனிதரை போல, ஆண்டவரே சில்வானுங்கிற ஊழியக்காரரை போல, ஆண்டவரே தகப்பனின் ஆண்டவரை போல நாங்கள் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டதான காரியத்திலே பண காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே தேவனை வீட்டிலே பணி செய்கிறதான அந்த பணியாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் நாங்கள் ஆண்டவரே தகப்பனை நாங்கள் தியானித்த அந்த தேவ மனிதர்களைப் போல சுவாமி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே உண்மையான ஜீவியத்தை ஜீவித்து என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடுத்த கட்ட மேன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக ஆண்டவரே இதில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த ஆரலை சுவாமி பாடலை பாடி அவருடைய வேத வசனத்தை வாசித்து இந்த தகப்பனை அப்பா கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை நீர் தாமே ஆசீர்வதித்து தருவீராக. அவர்களுக்கு தகப்பனை இந்த கூட்டத்தின் மூலமாய் தேவன் நியமித்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை சுவாமி வழங்கி ஆண்டவரை ஆசீர்வதித்து தரும்படியாக எங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்திலே ஆண்டவரே வந்து சுவாமி தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட வாழ்க்கையிலே இந்த நாள் முதற்கொண்டு ஒரு உண்மையின் வாழ்வை தேவனுக்குள்ளே விசுவாசமுள்ள வாழ்வை தகப்பனை வாழும்படியான நாட்களே என் ஆண்டவர் தாமர்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக எங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். சுவாமி தொடர்ந்து எங்களுடைய இந்த ஆளின் ஊழியத்தின் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற ஒத்தாசை செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, நண்பர்களுக்காக, சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தலும் தொடர்ந்து ஊழியத்தில் எடுத்து சுவாமிகளை பயன்படுத்தும்படியாக எங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். சுவாமி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சிநேகம், சந்தோஷமும் சமாதானமும் நல்வாழும் கூட்டாமையும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட அதிகமாய் தங்கியிருப்பதாக.